ஒண்ணு கூட்டிட்டீங்க கொஞ்ச நேரத்துல. அதுறதுல சோலவா சிங்கிளா வரீங்க? ஆமா சார். சிங்கிளா வர உங்களை டபுள் ஆக்குறது யாரு? நீ கொட்டு வச்ச கட்டுமல்லி கட்டி வச்ச வட்ட கருப்பு பொட்டு வச்ச சந்திரனில் நண்டு வச்ச சாரப்பாம்பகிடு ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி கைய வச்சா முழுதும் துள்ளும் நினைக்கிற சுகம்
Thank you.
வச்சா உள்ளும் துள்ளும் நினைக்கிற சுகம் நதின தின ரகசிய வரம் அத்தருகிற மரம் ரகசிய வரம் அத்தருகிற மரம் தேடி வாரும் தருகிடுதும் பல மச்சம் புள்ளி மச்சம் புது ரகம் நதின கைய வச்சா உள்ளும் துள்ளும் நினைக்கிற சுகம் நதின சிவரும் நெஞ்சம் கொடி தாங்குமோ நாடு தின்ன தீரனா கைய வச்சா உள்ளும் துள்ளும் நினைக்கிற சொல்லும் நாடு தின்ன தீரனா தக்க திங்கித்தா தகத்தம் தா ரகசிய வரம் அத்தருகிற மரம் நிகழ் கடிவா தருகிடுதும் நாடு தின்ன தீரனா கைய வச்சா உள்ளும் துள்ளும் நினைக்கிற சொல்லும் நாடு தின்ன தீரனா. தேங்க்யூ கை தட்டலாம் மக்களே. ஏதோ டல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கச்சேரி இன்னும் நிறைய வித்தியாசமான பாடல்களா இருக்கு. பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் கை கம்மியா தட்டுறீங்க, கொஞ்சம் நல்லா ஆமா நல்ல சத்தமா ரெடி தட்டுக்கு பாப்போம். இந்த அப்படியே திருநெல்வேலி ஃபுல்லாவே கேட்கணும். ஆமா சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. சொன்னா அவங்க கேட்க மாட்டேங்க, கொஞ்சம் நல்லா கை தட்டுங்க. ஸ்ரீநிதி நடனம் ஆடினால் கை தட்டுவோம் அப்படின்ற ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க கேட்கவே Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing, home runs I'm hitting, and I'll never look back, moving on till I get it all. And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? Let's go! Hey! Yeah, this is my life, my strife, my right to fight, to die on. And this is my game to play, to claim a brand new name, And I ain't gonna lie to you, I'm a bit nervous that I might screw everything up that I've ever done. But what's the point of living if you ain't having fun? I guess I'll try this, try that, might miss, gotta find what I'm good at. I guess I look here, look there, over where am I scared, where am I at? I gotta make it in this life, whatever makes me happy, know I'm doing things right. Sipping in the summer on a goose and Sprite, or find a nightclub for the end of the night, And we all got dreams, we all want things, but what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be? And do you believe you can do anything? But what you gonna do for it? How you gonna move for it? What you gonna be?
தொட்டு வச்சவள உச்ச கூட நேரத்து போல உச்ச பட்டம் தொட்டவள ரஞ்சிதமே 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 மனசு கலக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஒத்தது பலிக்க கொஞ்சமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கலக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஒத்தது பலிக்க கொஞ்சம் இப்போது வந்தது வந்தது ரஞ்சிதமே தேங்க்யூ. பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், 2 பிள்ளை குட்டியை பெத்து தாரோம், புருஷன் கேட்டா அப்படின்னு 2 முத்தத்தை தாரோம். முத்தத்தை பின்ன தெருவில் ஏதாங்க அவன் இங்கே உட்காந்துருக்கேன் சேர போட்டு. சார் இதெல்லாம் விஷயம் கிடையாது சார். நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன சார்? எத்தனை விசேஷம் வச்சிருக்கோம் அப்ப இருந்து இப்ப வரைக்கும். இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு இதை சொல்லுங்க சார். அங்கிட்ட ஒரு சவுண்ட் வருதா? சரி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கப்பா. இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு நம்ம தமிழர்களுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு சார். அப்படி யாரு நினைக்கிறீங்க? கிடையாது. ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கொப்ப கொப்பன்னு வெளியே வந்து அவனே கட்டப்பை அள்ளி போட்டு ஓடிடுறான். ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சுப்பான், பட் தாலிக்கட்டுல எந்த ஆம்பளையும் பொழைக்க முடியாது. கை தட்டுறவங்க பூரா ஆல்ரெடி தாலி கட்ட கோஷ்டி தான். என்ன சார் அப்படி போய் பேசாதீங்க. நானும் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா சார்? நேத்து காலையில் நடந்த சம்பவம். எங்க அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். எதுக்கு? ஏன் தெரியுமா சார்? வீட்டுல மயில் வளர்த்தா தப்பாமே. ஆமா, மயில் தேசிய பறவை, அதை எப்படி வளர்ப்பீங்க? அது நான் தான் சார். என்ன ஸ்பீக்கரை கழட்டி கட்டப்பிள்ளை கிளம்புவோம். ஒரு நிமிஷம் நம்ம இருக்க கூடாது. என்னங்க மயில் இவங்களா அவங்க அப்பா? இதெல்லாம் கதையா சார்? உண்மையிலே தாய் குழந்தை உங்களை பேச வேண்டியது நானு. என்ன 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு. உங்க அப்பாவையா? ஆமா. ஏன்? அப்புறம் புலி வளர்த்தா வீட்டுல இதுக்கு மட்டும் தட்டுவீங்களா? ஏன் தட்டுறாங்க தெரியுமா? பூரா புலி குழம்பு சாப்பிட்டு வந்திருக்காங்க. சரி, ஒரு கேள்வியை கேட்டு முடிச்சிரும். கேளுங்க சார். அம்மா முன்னுக்கு உட்காந்துருக்கம்மா, என்ன ஒர்க் பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் சார். நீங்கம்மா பச்சை கலர் சேலை எங்க எட்டி பாக்குறீங்க? பொறண்டி மாதிரி இங்க அப்படி. ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா. அந்த அம்மாக்கு வழி விடுங்க, வகுத்தல் மேய்ச்சி ப்ராப்ளம். அவங்க என்ன? ஹவுஸ் ஒய்ஃப். 50,000 பேர் இருக்க இடத்துல 5 பேர்ட்ட தான் கேட்டேன், என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. யாராவது ஒரு ஆளு என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்கேன்னு சொன்னீங்களா? சும்மா கை தட்டினேன். என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கேனே. இருமா உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். நானே வகுத்தறிச்சல உட்காந்துருக்கேன். இப்போ ஒரு கொஸ்டினை கேட்டு நாங்க வளவளன்னு பேச மாட்டோம். கேளுங்க சார். டக்குன்னு முடிக்க போறோம். உங்களை ஆண்கள் சார்பா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதே என்னுடைய மனைவி தான், எனக்கு எல்லா ஜென்மத்துக்கும் மனைவியா வரணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆம்பளை கை தூக்குங்க. இவ்வளவு கலந்த பணியில இவ்வளவு நல்ல மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கு. 4 பேர் கை தூக்கி இருக்காங்கல்ல, அந்த 4 பேருக்கும் காது இருக்காது. பின்னாடி ஒருத்தர் 2 கை தூக்குனாரு. அது 2 சம்சாரம், அதை நீங்க பேசக்கூடாது. நான் கேட்ட கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். சரி, இதே மனைவி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு வரணும் போது யாரு கை தூக்கல? பெண்கள் கிட்ட ஒரு ஆள் தூக்குனாரு. ஆமா, அவர் தான் தூக்கி இருக்கான்னு பாக்குறேன். பக்கத்துல சம்சாரம். இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிருக்கோம். லேடிஸ் பக்கம் வந்துரும். பெண்கள் கிட்ட கேட்கலாம். இதே என்னுடைய கணவர் தான் 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவரா வேணும்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, எல்லாரும் கை தூக்குவாங்க சார். பாத்தீங்களா சார்? சிரிச்சுக்கிட்டே தூக்குறாங்க சார். 15,000 பேர் தூக்கி இருக்காங்க. அத்தனை பேர் எப்படி தூக்கி இருக்காங்க தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே. என்ன அர்த்தம்? பாசம். இவனை மாதிரி கிறுக்கு போய் எனக்கு சிக்க மாட்டான் சார். 1 மணிக்கு பால் வாங்கிட்டு வரணும், குடுக்குன்னு ஓடுவேன். தம்பி மறுபடியும் கை தட்டி, நீ உணர்ச்சி ரொம்ப நீ தூண்டுற தம்பி. பாத்தீங்களா? என் தம்பியில 2 பேரும் கை தட்டி ரெடியா இருக்கா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். இப்ப ஆண் பெண் 2 பேர் கணவன் மனைவி இருக்கிறீங்கல்ல, ஏன் குடும்பத்துல இதுவரைக்கும் சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தா கை தூங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்க குடும்பத்துல சண்டையே வந்ததில்ல. அதுக்கு சண்டை வந்துச்சு. நீங்க ஓடி நீங்க கூடிய இன்ன வரைக்கும் சண்டை வராத குடும்பத்துல சண்டை வந்து அழகா சிரிச்சீங்க சார். ஆனா ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போலான்ற. சொல்லுங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, உங்க குடும்பத்துல சண்டையே வராது. சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. யாரெல்லாம் குடும்பத்துக்குள்ள சண்டை வரும்போது கணவன்மார்கள் நல்லா கேட்டுக்கோங்க, உங்க மனைவிய
8 செகண்ட், அதாவது 8 நொடி கெட்டி பிடிக்கிறீங்களோ உங்களுக்கு 80% நோயே வராதுன்னு இப்போ ஒரு ஆய்வறிக்கையில கண்டுபிடிச்சிருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். இந்த அண்ணெல்லாம் 8 மணி நேரம் கட்டி பிடிச்சாரு. எழுத்து விட்டுக்காரு 60 வந்துட்டான். அவன் எங்க வர்றான்? அப்புறம் அவன் சம்சாரத்தை கட்டி பிடிச்சா நீ பாயிண்ட மாத்தி மாத்தி சொன்னா சிக்கலாகி போயிடும். அவர் என்ன அவர் வாட்டுக்கு பேசாம இருக்கிற போய் 8 செகண்ட் 9 செகண்ட் இந்த வேட்டி வரைஞ்சிட்டு கிளம்பிட்டாரு. இல்ல சார், எங்கடி இருக்கு அப்படின்னு மனைவி எந்த அளவு நேசிக்கணும் தெரியுமா? அதாவது ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க, உங்க மாமியார் சொல்லணும், ஆஹா நம்ம பொண்ணை இவ்வளவு அழகா பத்திரமா பாத்துக்கிட்டானே, நம்ம 2வது பொண்ணையும் இவனுக்கே கட்டி கொடுத்துற அளவுக்கு நீங்க மனைவியை நேசிக்கணும். தாத்தா கைத்தல கொடுக்குறாரு. இல்ல இவங்க சமையலை பார்த்துட்டு நம்ம கை தூக்க முடியுமா சார்? என்ன சார், நாங்க நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும் சார். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கை தட்டணும் சார். ஆண்கள் தட்டி, பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட. இங்க இருக்கிற 1.5 லட்சம் ஆண்கள் நாங்க சேர்ந்தா கூட நீங்க வச்ச ரசத்தை கூட எங்களால தொட முடியாது. ஆனா உண்மையிலே இவ்வளவு காமெடியா பேசுனாங்களா சார்? ஆமா சார். இவங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு சார். தேங்க்யூ சார். யாரு எப்ப எந்த நேரம் அவங்க வீட்டுக்கு வந்தாலும் உடனே டீ போட்டு கொடுப்பாங்க. தேங்க்யூ சோ மச். அப்பதான் ஜென்மத்துக்கு அவனு வீட்டுக்கு வர மாட்டான். டீய குடிச்சா விக்கு விக்குன்னு கைய உதறி நுறையா கக்கி ஆம்புலன்ஸ்ல ஓவேன் அந்த ஏரியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏப்பா அன்னவாரி வீட்டுல எவ்வளவு ஒருத்தன் டீ சாப்பிட்டுருப்பானோ எப்படி சொல்றீங்க? இந்த ஏரியாக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுதுல, என்ன காரணம்? கிண்டல் பண்றதுக்காக சொல்றேன். அதான் சொல்லிட்டீங்களா சார், இப்படி சொல்லி சொல்லி ஒருவேளை வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். சிலர் அப்படித்தான் யூடியூப் பார்த்து சமைக்கிறாங்க. ஆமா சார். சாப்பாடை சாப்பிட்டு எங்க ஆண்கள் என்ன சொல்லணும்? சாப்பிட்டு முடிச்சு அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்லணும்? வாவ் அப்படி சொல்லணும்ல. உங்க கிட்னி கீழே விழுந்துருச்சு சார். ஆனா எல்லாரும் ஆம்பளை சாப்பிட்டு என்ன சொல்றான்? வாவ். தடி. இதெல்லாம் உண்மையில நல்லா சிரிப்பாங்க. நீங்க என்னன்னு தெரியல இன்னைக்கு இப்படி. இல்ல நானா நல்லா சமைப்பேன் சார். சரி சரி. மேலே பிக் பாஸ் வீட்ல கூட நான் போய் சமைச்சேன். எத்தனை பேர் நீங்க பாத்தீங்கக்கா? அதை பார்க்கத்தான் முடியும், சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்னுடைய அன்புடன் நினைப்பாரு யூடியூப் சேனலை பாருங்க. நொரங்கி கிடப்பீங்க. அதெல்லாம் சமைக்க ஆரம்பிச்சா மனக்குசு. ஏன்னா பெர்ஃப்யூம் அடிப்பாங்க சாம்பார் மேல. என் வீட்டுக்காரர் சாப்பிட்டு பார்த்தா என்ன சொல்லுவார் தெரியுமா? நாக்குலே நிக்குது பாரதியும் பாரு. இந்த சேர் எடுத்து போடுங்க. இல்ல சார் உண்மையிலே. ஆனாலும் எனக்கு என் வீட்டுக்காருக்கு போன வாரம் பயங்கர சண்டை. சப்பாத்தி கேட்டாரு மேடம். சரி சப்பாத்தி தானே கேக்குறாரு. இன்னைக்கு ஒரு நாள் ப்ரோக்ராம் இல்ல, சுட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு சப்பாத்தி சுட்டு தொட்டுக்க ரசம் வச்சேன் சார். போதும் பாருங்க, உங்க கூத்த பாருங்க மேடம். எல்லாம் நீங்க தான் சொல்லணும். உண்மையிலே பாராட்டணும் சார். பரவாயில்ல, ஏன்னா நீங்க சிரிப்பை குறைச்சிங்கன்னா நாங்க பேச்சையும் குறைக்கிற முடிவுக்கு வந்துடுவோம். பரவாயில்ல, நல்ல அழகான ஆண்கள், அழகான பெண்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை கேட்ட உடனே சிரிக்கிறவங்களுக்கு, உடனே சிரிக்கிறவங்களுக்கு 110 வயசு. அவன்கிட்ட நோய் நொடி இல்லைன்னு அர்த்தம். உடனே சிரிக்கிற ஆளுக்கு 110 வயசு. சரி. பருக்கு பருக்குன்னு முழிக்கிறவனுக்கு பங்குனி 13. இங்க அந்த மாதிரி லிஸ்ட் இருந்தா வெறித்தனமா சிரிக்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி லிஸ்ட் இருந்தா மாத்திக்க. ஏன்னா என்னுடைய முதல் மேடைக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்கு. இங்க பார்த்தோம், ரொம்ப அழகா மகிழ்ந்தீங்க. இப்ப முடிச்சுக்கலாமா மேடம்? டைம். நம்மளுடைய நகைச்சுவையில உறைஞ்சு போயிருக்காங்க சார். ஆமா, உறைஞ்சு போயிருப்பாங்க. அப்புறமேல தான் உண்மையிலே சொல்றேன் சார், யாரெல்லாம் சிரிப்புக்கு நேரம் ஒதுக்கலையோ அவங்கெல்லாம் டாக்டருக்கு நேரம் ஒதுக்கிடுவீங்க. இசையோடையும் நகைச்சுவையோடையும் பயணம் செய்கிற ஆளுக்கு சார், இசையோடையும் நகைச்சுவையோடையும் பயணம் செய்கிற ஆளுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம். தயவுசெய்து அதுக்காகத்தான் மேடைதோடு நாங்கள் சிரிங்க சொல்கிறோம். அதுக்காகத்தான் இப்போ உங்கள் சுகர் லெவலை செக் பண்ணி பாருங்க. 400 இருந்துச்சுன்னா எங்கள் பேச்சு முடிகிறப்ப 110 குறைஞ்சிருக்கும். எப்படி? எனக்கு 110 இருக்குது, 580க்கு கூடி இருக்கும். உங்களை சிரிங்கன்னு உங்க காலில் விழுந்து கதறி சார், அன்னைக்கெல்லாம் 500 ரூபாய் சைக்கிள் 5 பேர் போனோம். வெறும் 500 ரூபாய் சைக்கிள் 5 பேர் போனோம். இன்னைக்கு 4,40,000 ரூபாய் அந்த டூலர். டயர் இருக்கு, டேங்க் இருக்கு, லைட் இருக்கு, உட்கார்றவனுக்கு இடம். இன்னொன்னு 8,80,000 ரூபாய் ஓட்டுருவேன். தரையில் உட்காந்துருக்கேன். அவர் சம்சாரம் 3ஆம் மாடியில் அங்க உட்காந்துருக்கு. போன் பண்றேன், ஏற்றியாடியே யார்கிட்ட கிறுக்கு மாதிரி வண்டி வாங்கியிருக்கேன் பாரு, கம்பி சாலையை கழிச்சுட்டு போதும். பின்னாடி உட்காந்து போய்கிட்டு இருக்கான் சார், இவன் கீழே உட்காந்துருக்கான். அந்த அம்மா ஓமினி பஸ்ல வரவிட்டு பேசிட்டு வருது, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊர் போறீங்க, எங்க வீட்டுக்கு அந்த கடைக்காம பாரு அப்படி. அதனால நீங்களாம் நல்லா கள்ளங்கூட மாமி சிரிச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப வேலை ஈஸி. இன்னொரு நாங்க சிரிக்கணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஒட்டுமொத்த பெண்களுடைய கைத்தட்டல் நான் வாங்கி காமிக்கிறேன். வாங்க. பெண்களுக்கு எல்லாம் எப்ப சந்தோஷம் தெரியுமா? இந்த மதுக்கடைகளை எல்லாம் மூடிட்டா எங்களுடைய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சந்தோஷம்ங்க. எல்லாரும் கைத்தல கொடுத்துட்டாங்க. இப்ப இவங்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? இப்போ இந்த நகைக்கடை புடவை கடை மூடிட்டா சரி. தாத்தாலாம் கைத்தட்டல கொடுக்குறாரு. தாத்தா என்ன, அவங்க ஆத்தாவே கை தட்டிக்கிட்டு இருக்கு, நீ என்ன பேசுற?
ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, ஆ, நான் தான் அழகு நீங்கள ஆமா இந்த கூட்டத்திலே கேட்பேன். நான் தான் அழகுன்ற ஒரு உள்ள கை தூக்குங்க. தூக்குங்கக்கா, தைரியமா தூக்குங்கக்கா. எப்படி தூக்குவாங்க? அங்க ஒரு ஆம்பளை தூக்கிட்டு இருக்காரு. நான் என்ன கேள்வி கேட்டேன்? இப்படி தாங்க ஒரே பித்து பிடிச்சு போய் கிடக்காருங்க 3 வருஷமா அவர். ஏன் யாருமே தூக்கல தெரியுமா? ஏன் தூக்கல? நான் தான் அழகுன்னு கை தூக்குனா நான் ஆதார் கார்டு போட்டோவை காமிமான்னு கேட்பேன். என்ன ஆகும்? கண்ணு கன்னியாகுமரியில் இருக்கும், வாய் வத்தலைக்குள்ள கிடக்கும், மூக்கு மூணாறுல மூணா பிஞ்சு கிடக்கும். நீங்க என்ன சொன்னாலும் பெண்கள் நாங்க தான் சார் அழகு. ஆமா சார். இப்ப நான் கிளம்பி வர்றேங்க சார். ஒரு கோட்டை போட்டேன். அஜய் கிருஷ்ணா விஜய் எல்லாம் ஒரு கோட்டு. எதுக்கு நாங்க எல்லாம் கோட்டு போட்டிருக்கோம்? எதுக்கு? பந்தாவுக்கா? முதுகுல சட்டை தாரா கிழிஞ்சிருக்கு, அது வெளியே தெரியக்கூடாது. கோட்டை போட்ட 7 செகண்ட்ல மேடைக்கு வந்துட்டேன். சரி. இந்த அம்மா 45 கிரீம் எடுத்து வச்சுட்டு அந்த கிரீம் எடுத்து போடுது, இந்த கிரீம் போடுது, பக்கத்துல ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுது. என்ன பண்றேன்? குழு குழுன்னு இருக்கும் வெயிலுக்கு. சார் நம்ம இட ஒதுக்கீடு கொடுத்துட்டோமே பெண்களுக்கு, அந்த பீரோவில் எங்களுக்கு ஒரு வேட்டி சேர்க்க வச்ச ஒரு இடம் தரீங்களாமா? அவன் கோமணத்தை கொண்டு கோழி கூட்டில் வச்சிருக்கான். அப்படி சொல்லாதீங்க சார். பொண்டாட்டி சேலை எடுக்கிறான் குத்தம் சொல்லாதீங்க. ஒரு பெண் சேலை எடுத்து உடுத்துகிறாள்னா என்ன அர்த்தம்? ஒரு நெசவாளியின் வீட்டில் ஒரு நாள் அடுப்பு எரியுதுன்னு அர்த்தங்க. அப்புறம் வேட்டி உடுத்துறான்னா வகுறு பத்தியதுன்னு அர்த்தம். அது இப்ப சொல்றேன் சார். மனைவி சேலை உடுத்து நடந்து வந்தா பாராட்டுங்க சார். எப்படி? ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. இதே பாட்டை ஏன் டீம் பாடினா ஒருத்தன். இதே பாட்டையா? ஆமா. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு எப்பறம் தெரியும் அப்படின்னே. நான் தான் தினம் துவைக்கிறேன், ஆனா ஒரு நாள் துவைக்க முடியாதுன்னு சொல்லிட்டேனே. அப்புறம் அவ தான் துவைச்சா சேலைவா என்னைய. ஆண்களுக்கு எங்க நிலம் சார். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார், ஆம்பளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கேள்வி பயங்கர ஜோக்கா இருக்கும். ஐயோ, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கூப்பிட்டேன், லட்சுமி. என்னங்க? வாய்ஸ் ரொம்ப தழுதலுக்குது. லட்சுமி வாமா. என்னங்க? உன்னை கல்யாணம் 30 வருஷம் ஆச்சு. ஆமாங்க. 30 வருஷத்துல இன்னைக்கு தாண்டி ஒரு சமையல் ஒரு மாற்றம் தெரியுது. என்ன சொல்றீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியா கிடக்கும், இப்ப வெள்ளை முடியா கிடக்கும். அவன் பாவங்க. இங்க பாருங்க, பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா? ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. எங்க கூட சண்டை போட்ட உடனே எங்களை சமாதானம் பண்ற புருஷனை விட எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க எனக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சொன்னீங்க, என்கிட்ட வந்து ரொம்ப அவத்தியோட சொன்னேன். என்ன? என் மனைவியோட சண்டை ஓட்ட மாப்பிள பேசுறது இல்லை. இப்ப நான் 3 வாரமா பேசுறேன். அப்படி சொல்லக்கூடாது மாப்பிள, போய் உடனே சம்சாரத்துட்டு பேச இல்ல மாப்பிள பேச அப்படின்னே. அவ பேச்சை நிறுத்தினா தான்டா நான் பேசுறேக்கு. இது கொஞ்சம் சுமாரான ஜோக்கு தான், நானே பாவஸ் வாங்கிக்கிறேன். அடுத்தடுத்து கொஞ்சம் கெவியான ஜோக்கை இறக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உண்மையிலே சொல்றேன், வாக்கிங் போறமே தைசி நெகிழ்ந்து கத்துக்குங்க. வாக்கிங் எப்படி போகணும்? டாக்டர் சொல்றாரு, நல்ல கையை வீசி வீசி நடக்கணும், தொப்பை குறையும், ஏற்கணும், சட்டையை கழுத்து புளியணும். அதுதான் உண்மையான வாக்கிங். ஆனா அம்மாள் எப்படி வாக்கிங் போறேன் தெரியுமா? 2 ஸ்டெப் போறேன், 4 உளுந்த விட கொன்னேன். 2 ஸ்டெப். அதை சுண்டலா அது கொஞ்சம் அரை கிலோ கட்டு, இது போண்டா 2 பார்சல் கட்டினேன். அப்புறம் 16 வருஷம் வாக்கிங் போறேன் மாப்பிள, ஒன்னும் வெயிட் குறையில. நீ முதல்ல 200 ரூபா வச்சுட்டு போறேன்னு நிறுத்தணும். சில நாயை கூட்டிட்டு வாக்கிங் போவாங்க. ஒருத்தர் நாயை கூட்டு வாக்கிங் போனேன். சரி மேடம், 2 வாரத்தில் 3 கிலோ வெயிட் குறைஞ்சிருச்சு. 3 கிலோவா? நாய்க்கு, அவனுக்கு இல்ல. அவருக்கு போட்டிருக்கும். நான் சொல்றேன், டாக்டர் போக வேண்டிய அவசியமே இல்லை. பாரு, டாக்டர் ஃபங்க்ஷன் என்ன வந்து பேசுற பாரு. டாக்டர் போய் உட்கார்றான். டாக்டர் சொல்றாரு, டாக்டர்கிட்ட எதையுமே நீ மறைக்க கூடாது, நீங்க நர்ஸை மறைக்காங்க, கொஞ்சம் தள்ளி. டென்ஷன் எடுத்துடு டாக்டருக்கு டென்ஷன். சொல்ற கேளுங்க, ஆ காட்டுங்க, குடல்லாம் தெரியுது, கொஞ்சம் கம்மியா காட்டுங்க. பாத்தீங்களா? சொல்லுங்க. உட்கார வச்சுட்டு பேசுறாரு, தம்பி உங்களுக்கு தொப்பை விழுந்துருச்சு, எடுத்து ஓரமா போடுங்க. யோ, தொப்புன்னு விழலையா? நான் சொல்ற புரியுதா? டெய்லி நீ ஒரு 5 டம்ளர் தண்ணி குடிக்க முடியாது. ஏன்? எங்க வீட்டுல 3 டம்ளர் தான் இருக்கு. நக்கல் பண்ணிட்டே இருக்க. நான் சொல்ற புரியுதாப்பா? டாக்டர் கொஞ்சம் முறைச்சு பார்க்கறாரு. டெய்லி நீ வாக்கிங் போகணும், வெறுவத்துல ஓடணும். யார் வத்துல? ஓ, புரியுதா நான் சொல்றது? தேஜாயா, டெய்லி நீ வாக்கிங் போனியா? நடந்தே வா. சரி, நீங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நகைச்சுவை சொல்லி நான் பொழப்ப பித்த முடியாது. இப்பெல்லாம் உட்காந்தீங்கன்னா நல்லா 100 நாள் வேலைக்கு தான் போகணும். நான் 100 நாள் வேலைக்கு போகணும். அஜய் கிருஷ்ணா மேஸ்திரி வேலைக்கு போகணும். நானும் சார். நீங்களாம் சித்தால் வேலைக்கு போ பேசாம.
கேட்கவே வேண்டாம். ஒரு நகைச்சுவை சொல்லிட்டு ஆசையா உங்களை எதுக்கு பாக்குறேன், சிரிக்கணும், நீங்க சிரிப்பீங்க. கலகல கலகலன்னு சிரிக்கணும். அவர் திருப்பி என்னைய பாக்குறாரு. அப்புறம் நான் என்ன என் பொழப்பு? நீங்களாம் நல்லா சிரிக்கணுமா? உலகத்திலே இன்னைக்கு சொல்ற மிகப்பெரிய ஜோக் எதுன்னு சொல்றேன். எது? உலகத்திலே பெரிய ஜோக் எதுனா, 2 பெண்கள் அருகே அருகே அமைதியாக உட்கார்ந்து நடக்குமா? தள்ளி உட்காரு, குடிச்சு குட்டு நீங்க முகரை 2 ஒரு வீட்டுக்காரன் 5 மணிக்கு ஜெயில ஆனா கலந்த பணியில நடந்திருக்கு பாருங்க சார். அழகா ஒற்றுமையா உட்கார்ந்து இருக்காங்க சார். நம்ம காவல்துறை அதிகாரியா இருக்கனால சொல்றேன். ஆமா சார். 15 வருஷம் இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல ஒரு சம்சாரம் இல்லைன்னு அர்த்தம். இல்லங்க. சரி, நான் அந்த அழகு யார் அழகுலாம் கேட்டேன். ஒரே ஒரு கேள்வி மட்டும் முடிச்சுக்கலாம் சார். உண்மையிலே தைரியசாலி யாரு, பெண்களா ஆண்களா? அது சொல்லுங்க. பெண்கள் தான் தைரியசாலினா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். அதுக்கே ஒரு அம்மா பயந்துகிட்டே கைதிட்டு இருங்க சார். ஆண்கள் தான் தைரியசாலினா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். கேமராமேன் கேமரா விட்டுட்டு கூட கைத்தல கொடுக்குறாரு. ஆனா தைரியசாலி பெண்கள் நாங்க தான் சார். உண்மையிலே உடல் பலம் வேணா ஆண்களுக்கு அதிகமா இருக்கலாம், மனபலம் சத்தியமாக பெண்களுக்கு தான் அதிகம். பெண்கள் நாங்க தான் சார் தைரியசாலி. அதை விட ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்ப ஒரு பொண்ணு பார்க்க வரீங்க, எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போவீங்க? ஒரு 3 பேர். அவன் பொண்ணு பார்க்க வரல, இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு பார்த்துட்டு போறான். சரி, நிச்சயம் பண்ண எத்தனை பேர் முன்னாடி நிச்சயம் பண்றீங்க? ஒரு 7 பேர். கல்யாணம் எத்தனை பேர் முன்னாடியில கல்யாணம் பண்றீங்க? ஒரு 1000 பேர். ஆனா பெண்கள் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு தனியா கெத்தா சோலோவா சிங்கிளா வர பெண்கள் நாங்க தாங்க தைரியசாலி. எப்படி என்ன ஒண்ணு கூட்டிட்டீங்க கொஞ்ச நேரத்துல? அதிருதுல்ல. சோலோவா சிங்கிளா வரீங்க? ஆமா சார். சிங்கிளா வர உங்களை டபுள் ஆக்குறது யாரு? இதுல கைத்தட்டு கொடுக்குறாங்க. இதுல முதல் கை தட்டதே 80 வயசுக்காரர் தான். ஏன்னா அவர்லாம் ட்ரிபிள் ஆக்கினவர் அந்த காலத்துல. கடைசி ஆக்கிவிட்டு 2 வீலர்ல இடம் இல்லாம நடந்து போயிருக்காரு சார். நாங்க தான் உங்க வீட்டுக்கு அப்படியே டொக்குன்னு விளக்கு ஏத்தி அம்சம் கொடுக்குறோம். சரி, சந்தோஷம், அம்சம் கொடுங்க. என்ன சார்? ஆமா, ரொம்ப அழகான தருணம். ஏன்னா எங்க இசைக்கலைஞர் நிறைய இருக்காங்க, அவங்க பாடணும். இன்னைக்கு அதெல்லாம் பாடல். இந்த மேடை ரொம்ப அழகான மேடை. ஏன்னு சொன்னா, இசையும் நகைச்சுவை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 ஆண்டு காலம் அதிகம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்னா தாலாட்டு யாருக்கு அன்னைக்கு பெண்கள் தெரியுமா? கிடையாது, கிடையாது. யூடியூப் இருக்கு. ஆமா, அன்னைக்கெல்லாம் தாலாட்டு பண்ணாங்கன்னா உடனே குழந்தை தூங்கும். ஆமா. இன்னைக்கு ஒரு அம்மா தாலாட்டு 1.5 மணி நேரம் குழந்தைய தொட்டில போட்டு குழந்தை தூங்கிருச்சு, புருஷன் எந்திரிச்சிட்டான். என்னடி உச்சு வெளியே உட்கார ஒன்று வாசக்கதை திறக்கிற 45 தெருநாய் படுத்து கிடக்கு சார். இங்க வந்து பாரு எத்தனை நாய் படுத்து கிடக்குன்னு. அந்த நாயில சும்மா இருக்குல்ல, இந்த நாய் இது குலைச்சிக்கிட்டே இருக்கு, உள்ள போய் படு அப்படி. இதே எங்க நிலைமை. ஆனா உண்மையிலேயே 15 சீரியல் பாக்குறீங்க, சந்தோஷம். வீட்டுக்காரர் வந்தா கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, கொஞ்சம் தூங்கினா தூங்கட்டு விட்டு. பாவம், ஊரா போய் உழைக்கிறாள். அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல ஆண்கள் தான் எல்லாம் வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்க என்ன வேலை செய்யோ நாங்களும் வேலை செய்யறோம். இப்போ இந்த கூட்டத்துல எங்களுடைய பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். சார், ஒரு காலத்துல நீங்க ஆட்டோ ஓட்டணும், நீங்க மட்டும் தான் ஆட்டோ ஓட்டுவீங்க. இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுனா நாங்களும் ஆட்டோ ஓட்டுவோம். நீங்க ட்ரெயின் ஓட்டினா நாங்களும் ட்ரெயின் ஓட்டுவோம். நீங்க ஃபிளைட் ஓட்டினா அக்கா அந்த மஞ்சள் சிலக்கா நீ ஃபிளைட் ஓட்டுவல்லக்கா. இவங்க பிளைட் ஓட்டுறதா? அந்த நான் வாழ்க்கையை ஓட்டுறதே பெரும்பாடா இருக்குடி. ஓடி நான் வேற பிளைட் ஓட்டி வேப்ப மரத்தில் மோதி கிடக்கவா? தேவையில்லாம அவங்க பாட்டு உட்காந்து உங்களுக்கு போய் வம்புலுக்காமா. நீங்க சொன்னீங்க சமைக்கிறோம் 3 பேருக்கு சமைக்கிறதுக்கு என்ன பகுமானம்? என்ன இந்த வீட்டுக்கு உழையா உழைக்கிறேன். கல்யாண மண்டபத்துல 2000 பேருக்கு ஒரு ஆம்பளை சமைக்கிறான். வெறும் தலப்பாயை கட்டிக்கிட்டு தொப்பையோட வெறும் மேலோட ஒரு கரண்ட் வச்சு இங்க இருந்தே குன்றான். ஒரிஜினலா கலக்கிற மாதிரியே இருக்கு. திடீர்னு டைம் என்ன சாப்பாடுல உப்பு இல்ல, என்னது உப்பு இல்லையா என்ன சொல்றீங்க? கூட்டு வரத சாம்பார்ல காரம் கம்மியா இருக்கு, எல்லாம் சரியா போயிடும். பேசாம இருங்க. உப்பாது நான் ஒத்துக்கிடுறேன், காரம் என்ன அங்க இருந்தா மிளகெல்லாம் எங்க இருந்து உனக்கு போயிருங்க. உண்மையை சொல்றேன். என்ன இந்த இதோட நான் முடிக்க போறேன். ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருந்துச்சு, நல்லா கவனிங்க. சரி. நம்ம கோவிச்செட்டிப்பாளையத்துல அந்த கிணத்துல மனசுல ஒரு இதை நினைச்சுக்கிட்டு காயின் போட்டா உடனே நடக்குமா. கேள்விப்பட்டு புருஷன் முன்னாடி போகுது. உங்களை வீட்டுக்கார அந்த கிணத்தோன்னு நின்று மனசுல என்னாச்சு ஏதோ நினைக்கிறாரு. ஒரு காயின் போட்டு வந்துட்டார். சரி. இந்த அம்மா உடனே நடக்கும்னு சொல்லி நடு கிணத்துல போடுறோம்னு தொப்புன்னு உள்ள வந்துருச்சு. வீட்டுக்காரர் சொன்னார், நான் நினைச்சேன் நடந்துருச்சு. ஐயோ, இவ்வளவு வெறித்தனமா கைத்தறி கொடுக்குறாங்க. அவர்லாம் தள்ளி விட்டு வந்தாலும் வருவார். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இவ்வளவு தூரம் நீங்க கைத்தறி கொடுக்குறீங்களா? அழகான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான பொண்டாட்டி கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? ஆமா,
பொண்டாட்டே இல்லைன்னு அதிர்ச்சி சொல்லிட்டார் பாருங்க. காரணம் இந்த மிக்சியை தயவு செய்து சட்னி அரைக்கிற பயன்படுத்து. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல கிட்டியில செத்தவனோட உங்க சட்டியில செத்தவன் தான் அதிகம். ஆனா வீட்டுக்கார் தூங்கும் போது அந்த மிக்சியை போடுறது அப்பதான் படுத்திருப்பான். தேங்காய்ச்சில் மூக்கில் அடிச்சு எந்திரிச்சு உட்காந்துருக்கான். தூங்குறாரு, தூங்கிட்டு விடலாம்ல சார்? நல்லா கேளுங்க, பயங்கர சிரிப்பா இருக்கும். தூங்கிட்டு இருக்கேன் நடிச்சாம 2 மணிக்கு அந்த அம்மா ஓடி போய் எழுப்பு வீட்டுக்கார. ஐயோ எந்திரிக்க, ஏங்க பிடிச்சி பதறி கட்டோட விழுந்து போர்வையை கிழிச்சிட்டு ஓடியாந்தான். என்னாச்சு இந்தாங்க தூக்க மாத்திரை போடாம தூங்கிட்டீங்க. எங்க தூங்குறவனுக்கு எங்க தூக்க மாத்திரை? இதுதான் சார் பெண்களுடைய பாசம். நான் இந்த இடத்துல நிரூபிக்கிறேன் சார், கலந்த பனையில நிரூபிக்கிறேன். திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க அக்கா, கல்யாணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. இப்ப பாருங்க, என்ன இந்த பாட்டிக்கு இன்னுமா கல்யாணம் ஆகல? நானே பாட்டிக்கெல்லாம் 16 குழந்தை. எப்படி தாத்தா என்ன வேலை பார்த்தீங்க? எந்த வேலைக்கு போல கம்ப்ளீட்டா தான். மகிழ்ச்சியா இருக்கட்டும் சார். கல்யாணமான பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், அந்த செகண்ட் வரைக்கும், அந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிடுறேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்க மாட்டான். ஏன்னா போய் எச்சிக்கலை குடும்பம் பண்ணுவீங்க. எதுக்கு எங்களுக்கு வம்பா? அந்த அக்கா ஊதாசல் அக்கா சாப்பிடுவாங்க சார். ஏன் எச்சித்துல சாப்பிடுறாங்கன்னா சோம்பேறித்தனம். தட்டை கழுவிக்கிட்டு விளக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுலயே போடுங்கடி சாப்பிடும். இப்போ ஒரே பாயிண்டோட சொல்லி முடிக்க போறோம். ரொம்ப நன்றி. நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை பாருங்க, ஆரோக்கியம்னு சொல்றாங்க. எங்க அப்பத்தால இந்த சின்ன விளக்கமாறு வச்சிருக்கும், குனிஞ்சு குனிஞ்சு கூட்டும். இந்த பிள்ளை ஒரு விளக்கமாறு வச்சிருக்கும் 38 நீளத்துக்கு. இங்க இருந்து கூட்டது எழுத்த விட கூட்டிக்கிட்டு கம்பி நினைச்சு 2க்கும் டோல் கட்டு 2 போட்டு நிற்காங்க ஆள் பூரா. இப்போ ஒண்ணு வேக்கங்கள் ஒரு வாங்கிருக்கு சார். கேளுங்க, பயங்கர சரி. 33,000 ரூபாய் சார். ஆமா 33 ரூபாய் சிஎஸ்டி போக. அந்த வேக்கங்கள் குப்பை புறம் கூட்டுது சார். பிளக்க சொல்லிட்டு சுவிட்ச போட்டுச்சு. 1 2 3 பாயிண்ட் வச்சு சுவிட்ச போட்டுன்னு குப்பை புறம் உரியுது. அந்த நேரம் அவங்க பெரிய வாசல்ல வந்தார். பாரதி அப்படின்னா டஸ்ன்னு வேட்டியை கட்டான். நல்ல வேலைக்கு 4ல வச்சதுனால வேட்டியை காணாம், 8ல வச்சு அவரவே காணாம போயிருக்கு பாருங்க. அதனால எங்கள் குடும்பம் நடுத்தரவில் நிற்கிறது ஐயா. ரொம்ப சந்தோஷம். அப்படி கிடையாது சார். இப்ப எங்க வீட்ல எல்லாம் மகிழ்ச்சி பீரிட்டு பொங்குது. இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். எங்க வீட்டுல எங்க மாமா தான் மாத்திரை சாப்பிடுவாங்க. இப்ப எனக்கு இருமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இரும்ப மாட்டேன். என் வீட்டுல என் மாமா தாங்க இருமுவாரு. இப்ப திடீர்னு என்னன்னு கேளுங்க சார். என்ன? மழை வந்து விட்டது, நான் நனைஞ்சிட்டேன். ஆனா நான் தலையை தோட்ட மாட்டேங்க. வீட்டுல என் புருஷன் தான் தலையை தோட்டுவார். இது என்ன கூத்து? அப்படி இருக்கணும் சார் குடும்பம். சரிங்க, இப்ப நீங்க கன்சீவ் வந்தா அவர் குழந்தை பெத்துக்குவாரா? இல்ல என்னன்னா சொல்றேன்னா ஒற்றுமை இருக்கணும் சார். நாங்க பாயிண்ட் சொல்லி முடிக்கிறோம். வாழ்க்கையில நீங்க நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று விரும்பினால் யாரையும் நோகடிக்காமல் வாழ, எல்லாரையும் பாராட்டு, நட்புல பெருக்கி சந்தோஷமா இருங்க. இந்த மாதிரி மியூசிக் வந்தாலே முடிச்சிட்டு வெளியே கிளம்புங்கடா அப்படின்னு அர்த்தம். அதையும் மீறி பேசணும்னா டம் டம் டம்னு அடிக்கும். அதை விட டொம் டொம் எங்க முதுகுலே இருந்தாலும் அன்னபாரதியோட நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. அவங்கள வாழ்த்தி ஒரே ஒரு விஷயம், எனக்கு தெரிஞ்சு இந்த வயசுலயே 46 விருதுகள் அவார்டு நம்ப மாட்டேங்கிறாங்க சார். வாங்க நினைச்சாங்க, ஒரு வயலும் கொடுக்கல. அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, உங்க கைதட்டுறது தான் எங்களுக்கு அவார்டு. ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பணம் வைத்திருக்கிறவங்க எல்லாம் பணக்காரங்களாங்க, பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பணக்காரங்களா? எவன் படுத்த உடனே தூங்குறானோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன் அப்படின்ட்டு சொன்னா, ஆடி கார்ல போனா அவன் பணக்காரன் இல்லைங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல யாரு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் பணக்காரர்கள், அவர்கள் தான் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இந்த நேரத்துல கடவுளோட அருளால நீங்க எல்லாருமே கோடீஸ்வரர்கள். அதனால இந்த நிமிஷத்தை ரசியுங்கள், சிரியுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கைகளில். நன்றி. நல்ல மகிழ்ச்சியா சந்திப்ப சந்தோஷம்.
ஓகே, மறுபடியும் ஒரு அமேசிங்கான ஒரு பாட்டு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and
make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play